மந்திரவாதிகள். ஆமா. நீயோ வந்து சாபத்தினால் இந்த பாஞ்சால் ஏகத்துல ஆமா மின்னுவரா நலங்கடியாக இருந்து ஆமா அவருடைய மவுத்துக்கல்வி முனிவர் சாபத்தினாலே ஆமா இந்த திரௌபதியா இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாள். அம்மா தாயே உன்னை நான் வணங்கி கேட்கின்றேன். என்னுடைய குடும்பத்தார்களும் ஆமா எனக்கு ஒரு கஷ்டம் வராமல் ஆமா இந்த பாட்டு வரக்கூடிய மக்களுக்கும் எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது ஆமா என்று உன்னை வணங்கி கேட்கின்றேன் தாயே. எப்படி என்றால் என்ன 10 மாதம் ஈட்டு எடுத்தவள் தாய் ஆமா எங்கேயோ இருக்க எந்த லோகத்துல இருக்கிறாங்க. ஆமா பிள்ளைய பெக்க வேண்டும் என்றாலும் ஆமா இன்று பார்க்கிறோம் தாய்மார்கள். அம்மா தாயே இன்னும் எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்தி ஆரவாரம் செய்தால் அந்த அம்மனை நான் இழுத்து வருகின்றேன். அம்மா எல்லாரும் தாயே பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. எப்படி என்றால் இப்போது அரண்மனை சென்று போக வேண்டும். அப்படி நீ இழுத்து வர வேண்டுமா? யாரால் அன்றைக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? ஏனால் இழுத்து வர வேண்டும் என்றால் அந்த பாஞ்சாலி என்னுடைய அழகத்தை அம்மாவுடைய அடகலத்தில் இருக்கிறார். ஆனால் யாரு செஞ்சாலும் நாங்க பார்த்து செய்ய கிடையாது. ஆனால் அப்போ நடந்த கதையை இன்று நான் எடுத்துக்காட்டாக வேதம் அணிந்து இந்த கதையை எடுத்துக்காட்டாக வந்திருக்கின்றோம். அம்மா தாயே எந்த வேஷம் கட்டினாலும் இந்த வேஷம் கட்டாத. ஆனால் எந்த வேஷம் கட்டினாலும் இந்த மகாபாரத கதையிலே 2 வேதங்கள் கட்டக்கூடாது. வேதங்கள் கொடிய வேதம். ஒன்று வந்து இந்த துச்சோதனன், இன்னொன்று வந்து கீசகனை விட அதிக பாவமானது இந்த துச்சோதனன். ஆமா அப்படி என்றும் இருந்தாலும் என்னுடைய வயிற்று ஜான அங்கத்துக்காக அதற்காக உங்க பிள்ளைகள் ஜான அங்கத்துக்காக நான் எடுத்துதான் இந்த வேடத்தை ஆட வேண்டாம் என்று நான் வந்திருக்கின்றேன். அம்மா தாயே நீங்கள் எல்லோரும் என்னுடைய தாய் ஆமா நீங்கள் ஒருவர் கை 100 பேருக்கு சொல்லப்படனாலும் ஒருவர் சொல்லப்படும் என்று சொல்வார். 2 பல்லிலே ஒரு விசப்பல் இருக்கும். ஆமா அப்படி இருக்க நீங்க யாரும் தயவு செய்து இந்த துச்சோதன பாவி என்று சொல்லக்கூடாது, இந்த துரியோதன பாவி என்று சொல்லக்கூடாது. அம்மா தாயே உங்களை வணங்கி கேட்கிறேன். அனைவரும் என்னை உற்சாகப்படுத்தி கோவிந்த பாடுகள ஆண்டவன் பேரு இந்த அரண்மனை சென்று என் அன்னையோடு இருக்கிறேன் பார்க்க வேண்டாம் போகலாம் அல்ல. அன்னையாரை கேட்டு பார்க்க வேண்டாம். ஆமா ஓ அம்மா மகனே அம்மா தாயே எப்படி அந்த பாண்டவருடைய மனைவி ரகுபதா தேவி எங்க அண்ணி இந்த பக்கமா இருக்கிறாங்களா வீட்டு அரண்மனையில? ஆனால் தன்னைக்கு 3 முறை இருக்கிறது. எப்படி என்றால் ஒரு அண்ணன் மனைவி தாய்க்கு சமமானவர். தாய்க்கு சமமானவர். அந்த அம்மாவை எப்படி அழைக்க வேண்டும்? எப்படி மரியாதையா கூப்பிட்டவருக்கு மரியாதையா கூப்பிடணும். ஆமா கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. ஓ மதனி ஓய்வா அருமையில்ல மைதுனாவே ஆமா என்ன பெருமைக்குரிய மைத்துனாரே
சரி என்னுடைய அண்ணன் மனைவி கூட அன்பு பாசத்தோட ஒரு நாள் மைத்துனா என்று அழைத்திருக்க மாட்டேன். ஆமா உன் அண்ணன் மனைவி பெருந்தெருவா கூட ஒரு நாள் மைத்துனாண்டு அழைத்தது கிடையாது. பாசத்தோட அழைத்தது கிடையாது. ஆமா இந்த அம்மா மகனே வேண்டாம் மைத்துனரே மைத்துனரேன்னு கூப்பிட்டாங்கல்ல வா சரி நாம அவங்க அண்ணன் கிட்ட போயிடலாம் வா எதுக்குடா போறோம்? போயிட்டு வாங்கன்னா மரியாதையை கூப்பிடுறாங்க. மரியாதை ஆமா இன்னும் கூப்பிட்டு பார்க்கலாம். ஓஹோ இன்னும் மரியாதை எப்படி கிடைக்கும்? சரி கூப்பிடுங்க. சொல்லணுமா? ஓ அண்ணி ஓயோ என் அருமையுள்ள குழந்தனாரே பெருமை பெருமையா ஆமா ஆமா வீட்டுல 99 பேர் இருக்கிறாங்களே இருக்கிறாங்க. இன்னைக்கான மைத்துனாரு 99 அண்ணன் மனைவிமா இருக்கு. ஆமா அண்ணவங்க ஆ, ஒரு நாள் கூட ஆ, குலஜனாரே என்று அழைச்சிருங்க. அழுத்ததே இல்ல பெருமையா கூப்பிடுறாங்க பாத்தியா? சரி 2 தடவை கூப்பிட்டு இருக்குங்க. தண்ணி கூட ஒரு 3 பொறுமை இருக்குது. அதனால இன்னொரு வார்த்தை கூப்பிடுங்க. இன்னொரு நாள் கூப்பிடுங்க. நல்லா கட்டணா யாருக்கு கட்டணும் என்னடா மரியாதை கிடையாது. மரியாதை கோபலான்னு கூப்பிட்டா டாய் போட்டு பேச. அவன் என்ன சொன்னான்? அடே துச்சுவாதன் அடே துச்சோதனா. சொல்லக்கூடாது. ஆமா ஆ, விடக்கூடாது. ஆமா என்ன செய்யறாங்க? என்ன செய்ய பார்க்கலாம். எனக்கு உத்தரவு சொல்லாம எனக்கு தெரியும். என்னுடைய 100 பேர் தெய்வதாசனை நான் வென்ற விளையாடால் மறுவார்த்தை சொல்லாம என் அண்ணன் கொள்ளைக்கு சீக்கிரம் எழுந்து வா. வா, வா, வா. எவதோ அண்ணன் மட்டுமே மரியாதை இல்லாமலே ஐயா பொட்டான வந்தழைத்த புத்தி இல்லாம துணாரே
ஐயா இட்டு வேறு சொன்னீனோ என்னவென்று சொல்வீங்க மட்டுமறிய மரியாதை இல்லாமல் யாருக்கு மரியாதை? ராசபதியிலே ஒரு பெண்ணாகப்பட்டவளை பாவாய் நினைக்கின்றாயே எதற்காக அழைக்க வேண்டும் நீ ஏன் அழைக்க வேண்டும் நீ அழைத்தால் நான் வேண்டும் அழைக்கின்றாய் எதற்காக அழைக்கின்றாய் விவரத்தை விவரமாக சொல்வீரையா அப்படியா? நான் வந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம், சொன்னால்தான் அந்த அம்மாவுக்கு தெரியும். சொல்லுவா.